ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 289வது தலைப்பு. ஓர் எழுத்தை எடுப்பதில் அர்த்த வினோதம். தொடர்ச்சி. இந்த ஸ்லோகத்தில் ராமனைப் பற்றி அவன் சொல்லும் முதல் 3 வரிகளில் வரும் தவை எல்லாம் எடுத்துவிட்டு பார்க்கலாம். ஆரம்ப அதல்பம் என்பது அல்பம் என்றாகும். இப்படியே துர்கததமா என்பதில் 2 தகாரமும் போய் துர்கம என்றாகும். அல்பம் நித்ராளுஹு ரஜனிஷு குவாக் துர்கமஹா மகாகார்யாட்யோ மனசி விது பிராஜ்வலயசாஹா வதான் மாம்சாதானாம் பகுவிமலாபௌ. இதற்கு என்ன அர்த்தம்? ராமர் ராத்திரியில் ரொம்பவும் ஸ்வல்பமாகவே தூங்குகிறவர். லோகத்தில் திருட்டு புரட்டு இல்லாமல் ரட்சிக்க வேண்டிய ராஜவம்சத்தினர் மிகவும் குறைவாகவே தூங்க வேண்டும் என்பது சாஸ்திர லட்சணம். தூக்கத்தை ஜெயித்ததாலேயே அர்ஜுனனுக்கு குடாகேசன் என்று ஒரு பெயர். குடாகம் என்றால் தூக்கம், சோம்பேறித்தனம், கெட்ட வார்த்தையால் அண்டவே முடியாதவர். நீ சொன்ன நிந்தை மொழிக்கு அவர் எட்டாதவர் என்று சீதை சொல்லாமல் சொல்கிறாள். அவன் குவாக் துர்கததம என்று 2 வசவுகளை சொன்னான். இப்போது அது குவாக் துர்கம என்பதாக ஒரே பாராட்டு வார்த்தையாகிறது. கெட்ட வாக்கால் எட்ட முடியாதவர் என்று அர்த்தம். பெரிய காரியங்களை பற்றிய சங்கல்பங்கள் நிறைந்த மனமுள்ளவர். இன்னாருக்கு சிக்ஷை, இன்னாருக்கு ரக்ஷை, இப்படி தர்மங்களை நிலைநிறுத்தி காட்டணும் என்று லோகத்தையே தழுவுவதாக பகவத் அவதாரத்துக்கு உரிய பெரிய சங்கல்பங்களை கொண்டவர். சந்திரன் எப்படி சகலர் மனசையும் கண்ணையும் குளிரப் பண்ணிக்கொண்டு எங்கேயும் கீர்த்தியோடு இருக்கிறானோ அப்படி இருப்பவர். ராட்சசர்களை கொன்றதால் ரொம்பவும் தூய்மையான பிரகாசத்தை பெற்றுவிட்டவர். இப்படி அர்த்தம் ஒரே ஸ்தோத்திரமாய் மாறிவிடுகிறது. ரஜனிஷு அல்பம் நித்ராளுஹு, இரவில் ஸ்வல்பமே தூங்குபவர். குவாக் துர்கமஹா, கெட்ட வாக்கால் அண்டுதற்கரியவர். மனசி மகா கார்யாட்யஹ, மனசில் பெரிய காரியங்கள் நிரம்பி இருப்பவர். விது புரோஜ்வல யசாஹா, சந்திரன் போல ஜ்வலிக்கின்ற புகழை உடையவர். மாம்சாதானாம் வதான், ராட்சசர்களை வதம் செய்ததால் பகு விமலாபௌ, பகுவிமல ஆபௌ, மிகவும் நிர்மலமான பிரகாசம் பெற்று விட்டவர். ஆபா என்றால் பிரகாசம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.